السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قل من كان في الضلالة فليمدد له الرحمن مدا حتى إذا رأوا ما يوعدون إما العذاب وإما الساعة فسيعلمون من هو شر مكانا وأضعف جندا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்துக்குள் உண்டாகும். 19ஆம் அத்தியாயம் 75ஆம் வசனம் 76ஆம் வசனம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கிறான்: மன் கான ஃபில் தலாலா ஃபல்யம்துதுல் ரஹ்மானு மத்தா. யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்களை ரஹ்மான் அந்த வழிகட்டிலேயே நீடிக்க செய்கிறான். ஹத்தா இதா ரஅவுல் மா யுஅதுன். வழிகேட்டில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை இம்மல் அதாப் வ இம்மஸ்ஸா. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது ஒன்று அதாப் வேதனை தண்டனை, வ இம்மஸ்ஸா இன்னொன்று மறுமை நாள். அதை அவர்கள் காண்கிற போது ஃபஸயஅலமூன மன் ஹுவ ஷர்ரு மகானா வ அضعف ஜுந்தா. அப்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் யார் இடத்தால் கெட்ட இடத்தை அடைந்தார்கள், யார் பலத்தால் பலவீனமானவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். வயஸீதுல்லாஹு அல்லதீன ஆமனு இஹ்ததவ் ஹுதா வயஸீதுல்லாஹு அல்லதீன ஆமனு இஹ்ததவ் ஹுதா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபா வ கைருன் மரத்தா. அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களுக்கு நேர்வழியை அதிகமாக்குகிறான். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல்லறங்கள், அதுதான் கைருன் இன்த ரப்பிக், உம்முடைய இரட்சகரிடத்தில் சவாபன் நன்மையால் அதுதான் சிறந்தது, அதுதான் போய் சேரும் இடத்திலும் சிறந்தது என்று அல்லாஹ் இந்த 19ஆம் அத்தியாயம் 75, 76ஆம் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்தை குறித்து நாம் இன்றைய சூழலை அசை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை பற்றிய பயம், இறைவனை பற்றிய அச்சம் உள்ளவர்கள் ஒரு சாரார், எந்த பயமும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படியும் இருக்கலாம் என்பது இன்னொரு சாரார். கடவுளை பற்றிய அல்லாஹ்வை பற்றிய புரிதல் உள்ளவன் அவன் யோசிக்கிறான், இவ்வளவு அநியாயம் உலகத்தில் செய்கிறான்,
கட்டுக்கடங்காத அக்கிரமத்தை அவன் கட்டவிழ்த்து விடுகிறான். இவனை தண்டிப்பதற்கு, இவனை நீதியின் முன் நிறுத்துவதற்கு யாரும் இல்லையா என்கிற அளவிற்கு அவனுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் தலைவிரித்தாடுகின்றன. ஏன் இவனுக்கு விடிவில்லையா என்று அவனை பார்த்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் கேள்வி கேட்கிறான், தனக்குள் கேட்டுக்கொள்கிறான். அப்படி கேட்டுக்கொள்வதால் என்ன கிடைக்கிறது? இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவன் அவனாகத்தான் இருக்கிறான், இவன் இவனாகத்தான் இருக்கிறான். இவன் யாருக்கும் தெரியாமல் எதை பற்றியும் யோசித்து யோசித்து செய்யவா வேண்டாமா என்கிற பதற்றத்திலேயே வாழ்க்கையை இவன் ஓட்டுகிறான். அவன் துணிச்சலாக எதையும் செய்ய துணிந்தவனாக எப்படியும் வாழ்கிறான். இப்படித்தான் உலகில் இரு வகையினர் இருக்கிறார்கள். இந்த முதல் வகையினரை அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், இரண்டாம் வகையினரையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். முதல் வகையினரை ஏன் அல்லாஹ் இப்படி விட்டு அழகு பார்க்கிறான்? ஏன் அவர்களை ஏன் தண்டிக்க மறுக்கிறான்? அவனுக்கு இது அநியாயம் என்று புரியவில்லையா? அவன் செய்யக்கூடிய இந்த அக்கிரமம் அல்லாஹ்வுக்கே பொறுக்காதே, ஏன் அவனை விட்டு வைத்திருக்கிறான் என்று நாம் யோசிக்கிறோம். நம்மை விட அல்லாஹ்வும் யோசனைக்குரியவன் தான், அவனுக்கும் தெரியத்தான் செய்யும். அதைத்தான் யோசனைக்கு அவன் ஏற்கனவே நம்மிடத்தில் என்ன விட்டுவிட்டான். ஏன் நான் இதை செய்கிறேன் என்பதற்கு விடையை இந்த குர்ஆனிலேயே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த விடையைத்தான் இது சொல்கிறான். மன் கான ஃபி தலாலத்தி, எவன் வழிகேட்டில் இருக்கிறானோ, வழிகேடு என்று சொன்னால் நியாயத்திற்கு எதிரான அத்தனையும் வழிகேடுதான், சத்தியத்திற்கு எதிராக இருக்கிற அனைத்தும் வழிகேடுதான். எவன் வழிகேட்டில் இருக்கிறானோ ஃபல் யம்துது லஹு ரஹ்மான் மத்தா, ரஹ்மான் தான் அவனை இந்த வழிகேட்டில் நீடிக்க செய்கிறான். என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்க, உனக்கு எந்த தடையும் இல்லை, யாரும் உன்னை பிடித்து கேள்வி கேட்கப் போவதில்லை. உன்னை கேட்கிற எவனும் இந்த உலகத்தில் இல்லை. எதை வேணாலும் செய்து கொள். ஃபல் யம்துது லஹு ரஹ்மானு மத்தா, அல்லாஹ் அவனுக்கு அவன் செய்யக்கூடிய அநியாயத்திற்கான காலத்தை இன்னும் அவனுக்கு நீடிக்கிறான். அதனால் தான் அவன் என்ன செய்துக்கிட்டே இருக்கிறான். உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் திரும்பி பார்த்தால் நடந்து கொண்டே இருக்கிறது. விடிந்தால் என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்ற அளவுக்கு யோசிக்கிற மிகப்பெரிய வேதனைக்குரியவைகள் இந்த உலகில் நடந்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் தான் என்ன அப்படி நடக்க வேண்டும் என்று விட்டு வைத்திருக்கிறான். அதற்கு காரணமானவர்களையும் அல்லாஹ் தான் என்ன செய்றான், விட்டு வைத்திருக்கிறான். ஆனால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. ஹத்தா இதா ரஅவ் மா யுஅதுன், அவர்களுக்கு, இந்த அநியாயக்காரர்களுக்கு, இந்த கொடியவர்களுக்கு, இந்த குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் தண்டனை வைத்திருக்கிறான். என்ன தண்டனை? ஒன்று ஹத்தா இதா ரஅவ் மா யுஅதுன் இம்மல் அதாப், ஒன்று தண்டனை, அல்லது இம்ம சாஆ, அல்லது மறுமை நாள், உலக அழிவு நாள். இந்த உலகத்தில் தண்டனையை கொடுக்கலாம். அல்லாஹ் நினைத்தால் கடந்த கால சமுதாயத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, குர்ஆன் அதை குறிப்பிடுகிறது. அல்லாஹ் கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் இம்ம சாஆ, உலக அழிவுதான் அவர்களுக்கான தண்டனைக்குரிய ஆரம்ப நாள். அவர்கள் நிச்சயமாக தண்டிப்பதற்கான ஆரம்ப புள்ளியாக உலக அழிவு நாள் என்ன வரப்போகிறது, உலக அழிவு நாள் இருக்கிறது. ஃபஸயஅலமூன மன் ஹுவ ஷர்ரு மகானா வ அத்அஃப் ஜுந்தா. அப்படி உலகம் அழிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் நிச்சயமாக அவர்களும் நாமும் எழுப்பப்படுவோம். நல்லவனாகவே வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயந்தவனாகவே இருக்க வேண்டும், எந்த அநியாயத்துக்கும் துணை போய்விடக்கூடாது என்ற நிலையில் வாழ்ந்து இறந்தவனும் அழிக்கப்பட்டவனும் இல்லை எப்படியும் இருக்கலாம் என்ற துணிச்சலோடு அத்தனை அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்ட அந்த கொடியவனும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு எழுப்பப்படுவார்கள். அந்த கொடியவன் அவன் தான் போய் சேரக்கூடிய இடம் எவ்வளவு கெட்டது, கொடியது. தன்னுடைய படைபலம், தன்னுடைய அதிகார பலம், தன்னுடைய பணபலம், அது எவ்வளவு பலவீனப்பட்டு போயிருக்கிறது, எதுவும் கைகூடவில்லையே என்று அன்றைக்கு அவன் அதை தெரிந்து கொள்வான்.
என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டுழியங்கள், அதற்கு முடிவில்லையா என்று கேட்க வேண்டியதில்லை, முடிவு இருக்கிறது. அது ஒன்று இந்த உலகில் இல்லை என்றால் மறுமையில் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நான் சொல்லி முடிக்கிறான். அப்படித்தான் பார்க்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக ஜெர்ரி எப்ஸ்டீன் என்கிற ஒரு கொடியவனை அவன் தற்கொலை செய்து செத்து போனான். ஆனால் அவன் பண்ணாத அநியாயங்கள், அக்கிரமங்கள் உலகத்தில் எவரும் செய்ததில்லை என்கிற அளவிற்கு மிகப்பெரிய அநியாயங்களை அரங்கேற்றி விட்டு போயிருக்கிறான். இதற்கு துணை இருந்தவர்கள் எல்லாம் யார்? எல்லாம் அதிகார மட்டத்தில் இருந்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், படைபலம் கொண்டவர்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் தொடரும் என்கிற அடிப்படை வந்து கொண்டிருக்கிறது. இந்த அநியாயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கால அவகாசத்தை நீடிக்கிறான். இன்னும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து கொள், கால அவகாசத்தை நீடிக்கிறான். அது அதிகாரத்தில் இருக்கிறவன் துணையோடு செய்தாலும் சரி, அல்லது அவனுக்கு துணையாக அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்தாலும் அதை பற்றிய எந்த கேள்வி கணக்கும் இந்த உலகத்தில் மோடியை கேள்வி கேட்க முடியுமா? டொனால்ட் ட்ரம்பை கேட்க முடியுமா? அதிகாரத்தில் இருக்கிற உச்சத்தில் இருக்கின்றவர்களை இந்த அநியாயம் நீ செய்தாய் என்று யாராவது கை நீட்டி கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர்கள் நிச்சயமாக இதை தொடர்வார்கள், செய்வார்கள். ஏன் கேள்வி கேட்டால் அடுத்த இடத்த காலி வந்துட்டு என்ன பிளைட்ல என்ன செய்வாங்க, தனி விமானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யற விட்டு வைக்கிறான். அல்லாஹ் என்ன அவர்களுக்கான கால அவகாசத்தை நீடிக்க வைத்திருக்கிறார். அது போய்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நிச்சயமாக செத்ததற்கு பிறகு எவனாக இருந்தாலும் இந்த உலகில் செத்து தர வேண்டும், அல்லது உலகம் அழிகிற போது அவன் அழிக்கப்பட்டு ஆக வேண்டும். அழிக்கப்பட்டதற்கு பிறகு நிச்சயமாக என்ன தனக்கானதை அவன் சந்தித்துத்தான் சேர வேண்டும். அப்ப தெரியும் தான் போய் சேரக்கூடியது அது சிறப்பு விமானமா, இல்ல தனி தீவா, இல்லை இது வேறொன்றா என்பது அப்போது தெரிய வரும். இல்லை தனக்கு இருக்கிற தான் இந்த உலகத்தில் திரட்டிய எவனும் என்னை எதிர்க்கவே முடியாது, கண்ணு கட்டிய தூரம் எதிரியே இல்லை என்று சொல்லி அதிகாரத்தை அத்தனை தகுதித்தங்களையும் பின்னணியாக கொண்டு தக்க வைத்துக் கொண்டவன், இந்த படையும் இந்த பலமும் நாளைக்கு அது பலகீனப்பட்டு போயிருக்கும் என்பதை அவர்கள் கண்ணால் காண்பார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதற்கு அடுத்த வசனம், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறானோ, யார் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகில் வாழ வேண்டும், இது கூடாது இது கூடும், சும்மா கொஞ்சம் பேசாதீங்க, இது கூடாது இது கூடும் என்று அச்சம் கொண்டு பயந்து யார் வாழ்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி என்ன செய்வான்? அதிகமாக்குவான். இன்னும் அவர்களுக்கு என்ன செய்வான்? சரியான பாதையை காட்டுவான். இன்னும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை அல்லாஹ் ஊட்டுவான். அல்லாஹ்விடத்தில் எது சிறந்தது என்று சொன்னால் நிலைத்திருக்கக்கூடிய நல்லறங்கள் தான், நிலையாக இருக்கக்கூடிய நல்லறங்கள் தான் அல்லாஹ்விடத்தில், உம்முடைய ரப்பிடத்தில் நன்மையை பெற்று தருவதற்கு அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். இப்போ ஒரு சில செய்திகளை இறை தூதரினுடைய கூற்றிலிருந்து நாம் இங்கு அதை கதம்பமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தக்குமு ஸாஅ ஹத்தா யமுர்ர ரஜுலு பிகப்ரி ரஜுலி ஃபயகூல் யா லைதனி மகானா. லா தக்குமு ஸாஅ, உலகம் நாள் அழிக்கப்படாது. ஹத்தா யமுர்ர ரஜுல், ஒரு மனிதன் அவன் நடந்து செல்லும் வரை. உலகம் அழிக்கப்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது, பெரிய காரணங்கள் இருக்கிறது. அதை நாம் தொடர் உரையிலே நாம் அதை குறிப்பிட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரணங்களும் இருக்கிறது. அதில் எத்தனையோ நடந்திருக்கிறது, நடந்தும் கொண்டிருக்கிறது, நடக்கவும் இருக்கிறது. அப்படிப்பட்டவைகளில்
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 7115வது செய்தியாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் நடந்து போவான். எங்க நடந்து போவான்? பி கபர் ரஜுல், ஒரு மனிதன் அடக்கப்பட்ட இடத்தில் நடந்து போவான். மயவாடி கடந்து போறான்னு வச்சுக்கிடுங்க. அப்படி கடந்து போகிற போது அந்த மனிதன் சொல்வான், ஃபயகூல் யா லைத்தனி மக்கானா, ஐயோ இவனை மாதிரி நானும் செத்து போயிருக்கணுமே என்று சொல்வான். இப்படி சொல்லாதவரை உலகம் அழியாது அப்படின்னு நான் சொல்றாங்க. என்ன காரணம்? நம்ம பார்க்கிறோம், எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் அனுபவிப்பதற்கான எல்லா வழியும் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை கசக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வது கசக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? குடும்பத்தோடு தற்கொலை, ஓடி போய் தற்கொலை, தற்கொலைகள் அதிகமாவதற்கு என்ன காரணம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்பதா காரணம்? இல்லை. அதையெல்லாம் தாண்டி எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கை ரசனையற்று போய்விட்டது. என்ன காரணம்? அவர்கள் இந்த வாழ்க்கையை நெருக்கடி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் வாழ பழகியதனுடைய விளைவு ஒரு சின்ன நெருடல், சின்ன ஒரு சங்கடம், கஷ்டம் வந்து விட்டால் ஐயோ என்னடா வாழ்க்கை, நாம் ஏன் வாழ வேண்டும், அவன மாதிரி நாமும் செத்து தொலைந்திருக்கலாமே என்கிற நிலைக்கு மனிதன் போய்விடுகிறான். பார்க்கிறோமா இல்லையா? அப்போ இது இந்த உலகில் வாழ்வதை விட இறை தூதர் காலத்தில் வாழ்ந்த அந்த பெருமக்களை யோசித்து பார்க்கிறோம். எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாமல் பல நாள் பட்டினியாக இருந்து வாழ்கிற அளவிற்கு மனநிலையை கொண்டிருந்தார்கள். எதையும் எதிர்த்து சமாளிக்கிற அந்த தைரியம் அந்த மக்களுக்கு இருந்தது. அப்போது கூட தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. ஆனால் இப்போது தற்கொலை ஏன் வகித்திருக்கிறது? அவனை போல் நான் இல்லையே, எந்த கஷ்டமும் இல்லாமல் அவன் இருக்கிறான், எனக்கு ஒன்று நான் தாங்க முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டு செத்து போகிறான். இது அன்றாடம் நடக்கிறது. அப்போ நபி அவர்கள் சொன்னது அது பொய்த்து போகவில்லை, நடைமுறையில் அதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது உலகம் அழிவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். இன்னொன்று, இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மதுல 11792வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி அறிவிக்கிறார்கள். அதல் அலா ஷாத்தின் ஃபஅகதஹா, ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை வேட்டையாடியது, பாய்ந்து கவ்வியது. ஃபதலபஹு ராஇ ஃபன்தஸஅஹா மின்ஹு, ஆட்டுக்கு சொந்தக்காரன் அந்த ஆடை தேடி போய் இந்த ஓநாய் தான் அந்த கவி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த ஆட்டை ஓநாயிடமிருந்து என்ன செய்கிறான்? மீட்டெடுக்கிறான். உடனே அந்த ஓநாய் தன்னுடைய வாலை பின்னால் நீட்டிக்கொண்டு ரெண்டு காலில் என்ன உட்கார்ந்து கொண்டு அந்த ஆட்டுடையவனை பார்த்து அந்த ஓநாய் பேசுகிறது. அந்த ஓநாய் பேசுகிறது. என்ன பேசுகிறது? கால அலா தத்தகில்லா, எப்பா ஆட்டை மேய்க்கிறவனே, ஆட்டுக்கு சொந்தக்காரனே, அலா தத்தகில்லா, நீ அல்லாவை பயப்பட வேண்டாமா என்று ஓராய் அந்த ஆட்டை மேய்க்கிற ஆட்டுக்கு சொந்தக்காரரை பார்த்து பேசியது. தன்சையோ மின்னி ரிஸ்கன் சாக்கஹுல்லாஹு இலை, அப்பா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த உணவை, இந்த வாழ்வாதாரத்தை, எது? ஆடு. அந்த ஆட்டை அந்த ஓனாய் தான் கவ்வியது. அல்லாஹ் நாடாமல் அதற்கு உணவாக அது கிடைத்திருக்குமா? அல்லாஹ் எனக்கு இழுத்து கொண்டு தந்த இந்த ஆட்டை நீ என்னிடமிருந்து நீ பிடுங்கி விட்டாயே, நீ அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா என்று ஓநாய் அவனை பார்த்து என்ன பேசியது. கால அந்த ஆட்டை சார்ந்தவன், ஆட்டுடையவன், ஆட்டுக்காரன், யா அஜபி தனபுன் முகைன் அலா தனபிஹி யுகல்லிமுனி கலாமல் இன்சான். அப்போ அந்த அவனுக்கு ஆச்சரியமா போய்விட்டது. என்ன ஆச்சரியம்? ஓநாய் எப்படி பேசுகிறது? மனிதன் பேசுகிற மொழியில் ஓநாய் பேசுகிறது. ஐயோ என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவன் ஓநாயை பார்த்து கேட்கிறான். உடனே அந்த ஓநாய் சொன்னது அந்த மனிதனை பார்த்து, அலா உக்பிருக பிஅஜப மின் தாலிக், அப்பா ஆட்டுக்காரா, இதை விட உனக்கு ஆச்சரியமான ஒன்றை உனக்கு சொல்லவா? திரும்பதான் ஓநாய் விடல, இதை விட ஆச்சரியமான ஒன்றை உனக்கு சொல்லவா? அப்ப அந்த ஓநாய் சொன்னது,
முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிப், முஹம்மது என்பவர் யஸ்ரிப் என்கிற நாட்டில் இருக்கிறார். யஸ்ரிப் என்பது மதீனாவுடைய இன்னொரு பெயர். யஸ்ரிபில் இருக்கிறார். யுஹ்பிருன் நாஸ பி அம்பாயி மா கத் சபக், அவருக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றிய வரலாற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது நடந்தவைகள் அல்ல, அவர் பிறப்பதற்கு முன்னர் நடந்த வரலாறுகளை எல்லாம் முகமது என்பவர் யஸ்ரிபில் உட்கார்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அக்பரர், அவனுக்கு ஆச்சரியமாய் போய் விட்டது. ஆஹா, என்னடா இது, எதுவுமே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்காரன் இருக்கிற ஆட்டையெல்லாம் பத்திக்கிட்டு அவன் நேர மதீனாவுக்கு வருகிறான். அந்த மதீனாவின் ஒரு ஓரத்தில் அவன் பார்க்கிறான். யாரை பார்த்தான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறான். சும்மா அத்தா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த மனிதன் வந்து நபியிடத்தில் சொன்னான். என்ன சொன்னான்? அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆடு வைத்துக் கொண்டிருந்தேன், என் ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு ஓநாய் கவ்வி கொண்டு போனது, அந்த ஓநாயிடமிருந்து நான் என் ஆட்டை நான் மீட்டேன், அந்த ஓநாய் என்னிடத்தில் பேசியது என்கிற கதையே நபியிடத்தில் அந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவன் சொன்னான். சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபநூதிய அஸ்ஸலா ஜாமிஆ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை அழைத்து தொழுகைக்கா வேண்டி அழைப்பு கொடுக்கக்கூடிய தோழரை அழைத்து அஸ்ஸலாத்து ஜாமிஆ சொல்லுங்க அப்படின்னாங்க. வாங்க வாங்க எல்லாரும் தொழுகைக்கு வாங்க, தொழுகை இப்போது நடக்க போகிறது, வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்க சொன்னார்கள். சும்ம ஹரஜ ஃபகால லிர்ராஇ, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள், மற்ற தொழுகைக்கா வேண்டி வரக்கூடியவனும் வந்தார்கள், இந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவனும் வந்து சேர்ந்தான். அங்க உட்கார்ந்த உடனே அக்பிருஹும், எப்பா இருக்கிறவங்களுக்கு நடந்தது நீ சொல்லு என்று சொன்னார்கள். யாரை பார்த்து? ஆட்டை மேய்க்கக்கூடியவனை பார்த்து. எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ உனக்கு நடந்த செய்தி நீ சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த மனிதன் சொன்னான், அக்பர்ஹும் நடந்ததை சொன்னான். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக, கேட்டீங்களா, அவர் சொன்னது உண்மை. யார் சொன்னது? ஆட்டிடையன் சொன்னது உண்மை என்று சொன்னார். சதக வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், அந்த அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லா தகுமு ஸாஅ ஹத்தா யுகல்லிம ஸிபா அல் இன்ஸ, உலகம் எப்போது அழியும் என்று சொன்னால் இது நடக்காமல் உலகம் அழியாது. இது நடந்ததற்கு பிறகுதான் உலகம் அழியும். எது நடந்ததற்கு பிறகு? ஹத்தா யுகல்லிம ஸிபா அல் இன்ஸ, கால்நடைகள் காட்டு விலங்குகள் மனிதனிடத்தில் பேசாமல் உலகம் அழியாது என்று சொன்னார்கள். அதுபோன்று யுகல்லிமு ரஜுலு அதபத்து சௌத்திஹி வ ஷிராகு நஅலிஹி, அதுபோன்று ஒரு மனிதனுடைய இடுப்பு வார் இருக்கா இல்லையா, பெல்ட், அதுவும் அவனிடத்தில் பேசாமல், அதுபோன்று ஒரு மனிதனுடைய கால் செருப்பில் இருக்கிற வார் இருக்குதா இல்லையா, இந்த வாரும் அவனிடத்தில் பேசாமல் உலகம் அழியாது என்று சொன்னார்கள். ஓனாயே பேசுத, ஓனாய் பேசுமா? ஒவ்வொரு உயிரினமும் அதனதன் இனத்தோடு அதனுடைய மொழியில் அது பேசிக்கொள்கிறது. அது என்ன மொழியில் பேசுகிறது என்பதை மனிதன் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான். பறவை பறவையோடு பேசுகிறது, பறவை மொழி என்ன, விலங்கு விலங்கோடு அதனுடைய மொழி என்ன, மீன் மீனோடு பேசுகிறது, அது என்ன மொழியில் பேசுகிறது என்றெல்லாம் மனிதன் கண்டுபிடிக்கிறான். அந்த மொழியை மனிதன் தெரிந்து கொள்கிறான். இது அவைகளுக்கிடையில் பேசுவதை தெரிந்து கொள்கிறான். அவை இவனோடு பேசக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, அது வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். கால் அணிந்திருக்கிற செருப்பின் வாறு நம்மோடு பேசும் என்றார்கள். காலில் அணிஞ்சிருக்கமா செருப்பு, அது வாறு எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது? பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்ப பிளாஸ்டிக் பேசுதா நம்மள்கிட்ட? ஒரு காலத்தில் டேப் பேசிச்சு, அது என்ன பொருள்? அவருடைய ரா மெட்டீரியல் மூலக்கூறு என்ன? பிளாஸ்டிக் தான், அது பேசியது. பிறகு சீடியாக பேசியது, இப்ப ஜிப்பாக பேசுகிறது. நாளைக்கு எது பேசும் என்று சொல்ல முடியாது. அப்ப மனிதத்தில் ஒவ்வொன்று பேசிக் கொண்டிருக்கிறது, மனிதத்தில்
ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி இந்த திடப்பொருளும் சரி, பேசாத உயிரினங்களும் சரி, மனிதத்தில் பேசுகிற ஒரு நிலை வந்ததற்கு பிறகு உலகம் அழியும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் என்பதை இது அகமதிலே பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا تقوم الساعه حتى لا يقال في الارض அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த பூமியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படாத வரை, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படாத வரை இந்த உலகம் அழிக்கப்படாது. எப்போ அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படவில்லையோ அப்பவும் உலகம் அழிக்கப்பட்டுவிடும், அப்போது உலகம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தி புகாரில் 80வது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ان من اشراط الساعه ان يرفع العلم ويثبت الجهل ويشرب الخمر ويظهر الزنا او كما قال عليه الصلاه والسلام. அந்த நாள் ஏற்படுவதற்கான அடையாளங்களில் ஒன்று அறிவு உயர்த்தப்படும், கல்வி உயர்த்தப்படும், அறியாமை தாண்டவமாடும், பகிரங்கமாக மது அருந்தப்படும், விபச்சாரம் தலைவிரித்தாடும் என்று சொன்னார்கள். அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது, இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் நடந்து கொண்டிருக்கிறோம், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் ஒரு எச்சரிக்கையாக எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்பதற்கு இதை நாம் அன்றாடம் அசைபோட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். வாஹர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கெட்டவர்கள் இருக்கிற போதுதான் அழிக்கப்படும் என்பது மேற்சொன்ன செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கெட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு நாதி கூட இல்லாத காலத்தில் உலகம் என்ன அழிக்கப்பட்டுவிடும். அப்போ யார் தான் இருப்பாங்க? கெட்டவர்கள் தான் இருப்பார்கள், நல்லவர்களை பார்க்க முடியாது. அந்த நிலை, அந்த காலத்தை யார் அடைகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் தான். அந்த நிலை நம் காலத்தில் வந்துவிடக்கூடாது, நம் தலைமுறையினர் காலத்திலும் வந்துவிடக்கூடாது என்றால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், மறுமையை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதரை படிக்க வேண்டும், அனைத்தையும் நம்மை பக்குவப்படுத்துகிற அனைத்து கல்வியையும் நாம் வாசிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். 9ஆம் அத்தியாயம் 122ஆம் வசனம், ஒமா கானல்லாஹ் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, மூமின்கள் அனைவரும் அவர்கள் கிளம்பி போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, புறப்பட்டு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, எல்லாரும் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. எதற்காக? ஃபலவுலா நஃபர் மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். இந்த மூமின்களில் ஒரு கூட்டம் எல்லாரும் போய் படிக்கணும் அப்படின்னு போனா யார் சம்பாதிக்கிறது? யார் குடும்பத்தை பார்க்கிறது? யார் சமூகத்தை பார்க்கிறது? ஆக எல்லாரும் போகுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு சாரார், ஒரு குழு, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? போய் மார்க்கத்தை கற்றுணர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் அப்படித்தான். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபியை சுற்றியே வட்டமடித்துக் கொள்ளவில்லை. வெகு சிலர் தான் நபியிடத்தில் அண்டி பிழைத்தார்கள், திண்ணை தோழராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து, அவருடைய வாயிலிருந்து, அவர்களுடைய அங்க அவயங்களிலிருந்து எது வெளிப்படுகிறது என்பதை உற்று நோக்கி காத்திருந்தார்கள், கற்றார்கள். இல்லாதவர்கள், வேலைக்கு சென்றவர்கள் முறை வைத்து அமர்ந்து அதை கற்றுக்கொண்டார்கள். அதற்கும் வாய்ப்பில்லாதவர்கள் கற்றவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இதுதான் நமக்கு காட்டப்பட்டிருக்கிற நடைமுறை. ஆக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது சிலரின் மீது கடமை, கட்டாயம். எதற்காக? அந்த காலத்தில் நாம் இருந்துவிடக்கூடாது. எந்த காலத்தில்? அநியாயக்காரர்கள் மிகைத்து நல்லவர்களே இல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை புரிந்து அல்லாஹ்தான் கடவுள் என்று உச்சரிக்கிற காலத்தில் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். அதற்காகவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை பக்குவப்படுத்தும்.
நாட்டில் நடப்பதை திரும்பி பாருங்கள், வீட்டில் நடப்பதை திரும்பி பாருங்கள், ஊரில் நடப்பதை திரும்பி பாருங்கள். எப்படிப்பட்ட நிலையில் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. நாம் பெற்ற பிள்ளைகள், நம்மால் வளர்க்கப்பட்டவர்கள், நம் பொறுப்பின் கீழ் இருக்கிறவர்கள் நம்மை எப்படி அவர்கள் இன்றைக்கு ஆளாக்கி கொண்டிருக்காங்க நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மார்க்க அறிவு என்றைக்கு எடுபட்டு போகிறதோ இந்த சமூகம் அன்றைக்கு சீரழிய ஆரம்பித்து விடுகிறது என்று பொருள். வேற எதை வேணும்னா நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், அது உங்களை நிச்சயமாக பக்குவப்படுத்தாது. பணம் தான் அதை உங்களால் பெற முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும். எஃப்சினை விட பெரும்பெரும் அதாவது அறிஞர்களை விட அவர்களிடத்தில் என்ன இருந்தது, எது இல்லை, அவர்களிடத்தில் எல்லாம் இருந்தது. ஆனால் எது இருக்க வேண்டும் அது இல்லை. பண்பாடு இல்லை, நாகரிகம் இல்லை, கலாச்சாரம் இல்லை, எதுவுமே இல்லை. மனித தன்மையை அற்றவனாகிவிட்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் கற்றது அதுதான். அவர்களிடத்தில் இது மாதிரியான அறிவுரைகளை, நெறிமுறைகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை சொல்லித்தரக்கூடிய எந்த அறிவு ஞானம் அவர்களுக்கு இல்லை. அதனால் தான் இப்படி மொத்த உலகத்தையுமே சீரழிக்கிற நிலைக்கு அவர்களும் மற்றவர்களையும் ஆளாக்கினார்கள். சிறுமிகளை பிராண்டி எடுத்து சின்னாபின்னப்படுத்தி அயோக்கியத்தனம் செய்திருக்கா என்று சொன்னால் இது யார் செய்தது? ஒன்றுமில்லாத அறிவில்கள், முட்டாள்கள் செய்ததா? இல்லை, அறிவுஜீவிகள் தான். எந்த வகையில் அறிவுஜீவிகள்? இந்த வகையில் தான் அவர்கள் அறிவுஜீவிகள். எனவே இந்த உலகத்தில் நாம் கற்கிற கல்வி அது நிச்சயமாக இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் பயன் தரும், ஆனால் அதை நம்மை பக்குவப்படுத்தாது. மறு உலகத்தில் எந்த வகையிலும் அது பயனளிக்காது. ஆதலால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு பக்குவப்படுத்தக்கூடிய, பயன் தரக்கூடிய கல்வியை கற்பதற்கு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் புறப்பட வேண்டும் என்றும் கூட இறைவன் சொல்லவில்லை. ஒரு சாரார் அதற்காக தயாராக வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அவர்கள் கற்று திரும்பி வந்து தான் சார்ந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை விடுப்பார்கள். அவர்களுக்கு சொல்லுவார்கள், இதை செய்யாதீர்கள், இது வேண்டாம், இது அநியாயம், இது அநாகரிகம், இது ஏற்புடையதல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி சொல்வதற்காவது சிலரை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனமுக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இது புகாரில் 7311வது ஹதீஸா இருக்கிறது. லா யஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி லாஹிரீன ஹத்தா யஅத்திய அம்ருல்லாஹி வஹும் லாஹிரூன். இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். லா யஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி லாஹிரீன, அவர்கள் மிகைத்தவர்களாக, அவர்கள் ஆளுமை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹத்தா யஅத்திய அம்ருல்லாஹ் வஹும் லாஹிரூன், அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் வரை அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அந்த ஒரு சாரார், மார்க்க அறிவை கற்றுக்கொண்டவர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் இல்லை என்று சொன்னால் உலகம் அழிக்கப்பட்டுவிடும். அதுவரை உலகம் அழிக்கப்படாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்குத்தான் பல்வேறு வகையில் நாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களும் கூட பல வகையில் இங்கு பல்வேறு பெயர்களில் பல ஸ்தாபனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் கற்க வேண்டும், அடுத்த படிக்கு, அடுத்த நிலைக்கு போக வேண்டும். கல்வி என்பது மனிதனுக்கு அது உயிர் நாடி என்பதை இந்த தமிழ் சமூகம் நன்றாக விளங்கி இருக்கிறது. தமிழ் சமூகம் நன்றாக விளங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் வடக்கே போனால் அவர்களிடத்தில் அறிவுக்கும் அவர்களுக்கும் இந்த தொடர்பு இருக்காது, அவர்களிடத்தில் நாகரிகம் இருக்காது, பண்பாடு இருக்காது. ஆனால் இங்கு படித்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை அங்கு நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த படிப்பு எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், படிக்க வேண்டும், மாற்றுக்கருத்தில் எல்லோரும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சமூகத்தை பொறுத்தளவில் படிக்க வைக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒரு ஓரத்திலாவது அவர்களுக்கு இறையியல் கல்வியை சேர்த்து நாம் சொல்லித்தர வேண்டும் என்கிற அக்கறை இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழல் அப்படித்தான் இருக்கிறது. அந்த இறையியல் கல்வி அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் என்ன IAS IPS நீங்கள் படிக்க வைத்தாலும் அது இந்த சமூகத்துக்கு பயன் தராது. அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும், அவர்களுடைய சமூகத்திற்கும், மறுமைக்கும் அது பயன் தராது. பணம் வேண்டுமென்றால் சம்பாதிக்கலாம், குணத்தை நிச்சயமாக பெற முடியாது. எனவே அந்த சிந்தனை உள்ளவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு இது மாதிரியான
இறையியல் கல்வியை, நீதி போதனைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு முயற்சிக்கு நீங்களும் என்ன செய்யணும், முன் வர வேண்டும். இந்த நிர்வாகத்தை பொறுத்தளவில் பல வகையில் அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. எனவே அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்க வரக்கூடிய காலம் என்பது அது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு காலமாக இருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வளரக்கூடிய இந்த தலைமுறையினர் எப்படி வளர்கிறார்கள், எப்படி வருவார்கள், வாழ்வார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடையை அக்கறை உள்ளவர்கள், சமூக பொறுப்புள்ளவர்கள் அதற்கான விடையை தேடி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி ஒரு செய்தியை இத்தோடு இணைத்து நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கோவை சாரமேடு அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் பின்தங்கியவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் ஏழை எளிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு 9வது 10வது வகுப்பு பள்ளி படிப்பை தேவையான அவர்களுக்கு டியூஷன் எல்லா பாடத்திட்டங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வைத்து அவர்களுக்கு டியூஷன் நடத்துகிறார்கள். இது எல்லா ஊரிலும் நடக்கிற பெரிய விஷயமா என்று நீங்கள் கேட்கலாம். அது பெரிய விஷயம் அல்ல, எல்லா ஊரிலும் நடக்க தான் செய்கிறது. ஆனால் அவருடைய நோக்கம் அவர்களை டியூஷன்ல படிக்க வச்சு 10வது பாஸ் பண்ண வைக்க வேண்டும் என்ற மட்டும் அல்ல. அதையும் தாண்டி இந்த 2 ஆண்டுகளில் இந்த பாடத்திட்டத்தில் அவர்கள் பயிற்சி எடுப்பதோடு மார்க்கம் சார்ந்த பயிற்சியும் அவர்களுக்கு அளிக்கின்றார்கள். அவர்களுக்கு மார்க்கம் சார்ந்த பயிற்சியும் அளிக்கின்றார்கள். இந்த வாய்ப்பு நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இல்லை, நாம் நடத்தக்கூடிய ஸ்தாபனங்களில் இல்லை. ஆனால் அவரிடத்தில் இருக்கிறது. அதற்காக கிட்டத்தட்ட மாதத்திற்கு 1.25 லட்சம் ரூபாய் அவர்கள் செலவழிக்கிறார்கள். ஏழை மாணவ மாணவிகளுக்காக அவர்கள் அதற்காக செலவழிக்கிறார்கள். இன்னும் அதிகமான மாணவ மாணவிகளை சேர்த்து பயிற்றுவிப்பதற்கான இடவசதி இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இடவசதி இல்லை. ஒரு சகோதரர் இடத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை வாங்கி கட்டுவதற்கு பொருளாதார வசதி இல்லை. அவர்கள் இப்போது உங்களை நாடி வந்திருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் உதவ வேண்டும். இது நிரந்தர தர்மம். நீங்கள் உதவுகிற இந்த ஒரு காசு அது ஒரு மாணவனை உருவாக்கும் என்று சொன்னால், அவன் பலரை உருவாக்குவான் என்று சொன்னால், அவனால் ஒரு சமூகம் உருவாக்கப்படும் என்று சொன்னால், இந்த பயன் நிச்சயமாக மரணத்திற்கு பிறகும் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்பதை நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட தருணத்தில் இருக்கிறோம் என்பதற்கு ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நேற்று மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. என்ன சட்டம்? எல்லா அரசு நிறுவனங்களிலும் தேசிய கீதத்திற்கு முன்னர் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வந்தே மாதரம் பாட வேண்டும். சட்டம். முஸ்லிம்களை எந்தெந்த வகையில் குறிவைக்க வேண்டுமோ அந்தந்த வகையில் குறிவைப்பதற்காக இந்த பாசிச அரசு பல வகையில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு முக்கிய பிரச்சனை இந்த அரசுக்கு தலைவலியாக வருகிற போது திசை திருப்புவதற்காக வேண்டி அடுத்த பிரச்சனை. முஸ்லிம்கள் நிச்சயமாக இதற்கு தலை வணங்க மாட்டார்கள் என்பதற்காக அதை சட்டமாக்குகிறார்கள். இதை சட்டமாக வந்தே மாதரம் 6 சரணங்களையும் சேர்த்து படிக்க வேண்டும். இந்த 6 சரணங்கள் இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல. ஏற்கனவே சுதந்திர இந்தியாவுக்கு முன்னரே உருவாக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற நாட்டை கட்டமைத்தவர்கள் அதையெல்லாம் தூக்கி கடாசிட்டு, ஏன் பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் பல மதத்தவர்கள், பல சித்தாந்தவாதிகள் பலரும் வாழ்கிற இந்த நாட்டில் இது ஒரு மதத்தினுடைய சாயலை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் வந்தே மாதரத்தை நினைச்சாங்க ஒரு பாடலாக வைத்தார்கள். இப்போ அதை என்ன குறிப்பாக இந்த பாரத மாதாவாக இந்த பூமியை பாரத மாதாவாக ஆக்கி பூமியை வணங்க வேண்டும். பூமி கடவுள், இந்திய நாடு என்பது கடவுளுக்கு சமம். இந்திய நாட்டை வணங்க வேண்டும், பூமியை வணங்க வேண்டும். நீங்க வணங்குமா, நம்ம வணங்குமா? நாம யாரும் வணங்க மாட்டோம். ஆனால் சட்டப்படி இதை செய்ய வேண்டும் என்று திணிக்க பார்க்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் 25 மத சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. நான் விரும்பிய கோட்பாட்டை, சித்தாந்தத்தை நான் ஏற்கலாம், அதை பிரச்சாரம் செய்யலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம்.
அதற்கு எதிராக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இது மாதிரியானவைகளை எல்லாம் புரிந்து வரக்கூடிய தலைமுறையினர்களை உருவாக்குவதற்கு இது மாதிரியான ஸ்தாபனங்கள் மிக அவசியம். எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் அந்த மக்களுக்கு தாராளமாக நீங்கள் உதவ வேண்டும். இப்போ அதற்கு தயாராக இல்லாதவர்கள் அடுத்தடுத்த நேரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் அதற்காக நீங்கள் உங்களுடைய தர வேண்டும் என்று கேட்டு வரக்கூடிய ரமலானுக்காக வேண்டி நோம்பாளிகளுக்கான ஏற்பாடை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உதவ வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாகரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.